ஹலோ கைஸ், நான் உங்கள் முனீர் அகமத். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மும்பைலேருந்து கால் வந்துச்சுன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஏஷியா கன்சல்டன்சின்னு சொல்லி அங்கேருந்து கால் வந்துச்சு. நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கி எதுக்காக இன்னும் மெடிக்கல் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன், சேலரி லோவாக இருக்குது சார், அது இல்லாமல் சர்வீஸ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் பண்ணாங்க, எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் 20 to 30K அவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கடைசியாக 35 கொடுங்க அப்படி சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்கா மெடிக்கல் டெஸ்ட்டு, கல்ஃப் அசோசியேஷன், கல்ஃப் கண்ட்ரீஸில் எங்கே நீங்கள் ஒர்க்கு போனீங்கனாலும் மேக்னட்டரியாக இந்த கம்கா மெடிக்கல் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அவங்க ஒர்க் விசா தருவாங்க. மறுநாள் நான் கம்கா டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எந்த மெடிக்கல் சென்டர் எடுத்து கொடுத்தாங்களோ அங்கே தான் போனேன். இங்கே எங்கே அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா சென்னையில் 1000 லைட் மாஸ்க், அங்கே நியர்பையாக ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது. அங்கே தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. என்னென்ன டெஸ்ட்டெலாம் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஐ டெஸ்ட்டு, இயர் டெஸ்ட்டு, பாடியில் எதாவது ஃப்ராக்சராக இருக்கான்னு எடுத்தாங்க, யூரின் டெஸ்ட்டு, ஸ்டூல் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஃபைனலாக செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தாங்க. மெடிக்கல் ரிசல்ட் உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 7 o'clock எனக்கு கால் வந்துச்சு. செஸ்ட் எக்ஸ்ரேயில் லைட்டாக கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மெடிக்கல் ஷாப்பில் போய் கோல்டுக்கான டேப்லெட்ஸு 1 week எடுத்தேன். பிஃபோராகவே இங்கே லோக்கலில் ஒரு எக்ஸ்ரே சென்டரில் போய் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தேன். அதில் பார்த்தா எல்லாமே கிளியராக நார்மலாக இருந்துச்சு. டாக்டர் சொன்னால் உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் சென்டர் போய் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தேன். எக்ஸ்ரே எடுத்துகிட்ட பிறகு அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு லைட்டாக தழும்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா இது, ஃபஸ்ட்டு பார்த்தா கோல்டு இருக்குன்னு சொன்னேன், இப்போ தழும்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, இதில் அப்படி தான் காமிக்குது, நீங்கள் 1 week கழிச்சு வாங்க மறுபடியும் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் அதுக்கப்புறம் தான் நான் கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். கம்கா மெடிக்கல்னால் என்ன, அதுக்காக என்னென்னலாம் பண்ணணும் சர்ச் பண்ணேன். அதில் என்னென்ன போட்டுருந்துச்சுன்னா, நீங்கள் கம்கா மெடிக்கல் எடுக்கிறதுக்கு 1 week முன்னாடியே நீங்கள் எந்த ஒரு கோல்டு ஐட்டமும் சாப்பிடக்கூடாது, அது இல்லாமல் பாடி நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் டிப்ஸ்லாம் கூகுளில் நான் படித்தேன். இருக்க மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு தேர்ட் டைம் அந்த மெடிக்கல் சென்டருக்கு போனேன். சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு மைல்டாக கோல்டு இருக்குது, நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஒர்க் போனோன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கணும், எந்த வித சின்ன ரிமார்க் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், சரி வேறு என்ன தான் இதுக்கு ஆப்ஷன் அப்படி சொன்னாங்க. இது ஆன்லைனில் நாங்கள் அப்லோட் பண்ண மாட்டோம் அன்ஃபிட் சொல்லி, நீங்கள் 1 month கழிச்சு வேறு மெடிக்கல் சென்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணேன், யாரெல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க கேட்டேன். கொஞ்சம் 3 ஃப்ரெண்ட்ஸுலாம் எனக்கு சொன்னாங்க, சென்னையில் கொஞ்சம் ஸ்கேமிங் நிறைய நடக்குது மெடிக்கல் சென்டரில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூகுள் ரிவ்யூஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த மெடிக்கல் சென்டர் எல்லாமே பேட் ரிவ்யூஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு 1 star ரேட்டிங், 2 star ரேட்டிங் அந்த மாதிரி தான் போட்டு இருந்துச்சு. திருச்சியில் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி 1 month ஃபுல்லாக எந்த வித கோல்டு ஐட்டமும் சாப்பிடாமல் ஹாட் வாட்டர், அது இல்லாமல் டெண்டர் கோகோனட், பாடி டீஹைட்ரேட்டாக ஆகாமல் ஹைட்ரேட்டாக மெயின்டைன் பண்ணணும். 1 month ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதுவும் திருச்சியில் அப்பாயின்மெண்ட் போட்டேன். அங்கேயும் அதேமாதிரி காமனாக எங்கள் சென்னையில் என்னென்ன எடுத்தாங்களோ அதே மாதிரி எடுத்துகிட்டு எல்லாமே முடித்த பிறகு அவங்க சொன்னாங்க 5:30 கிடச்சிரும், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, 5:30 ஆன பிறகு எல்லாருடைய நேம்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆர்டர் வைஸாக. ஃபஸ்ட்டு துபாய், அதுக்கப்புறம் கத்தார், ஒமன், குவைத், ஃபைனலாக சவுதி அரேபியா. நீங்கள் மெடிக்கலில் பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மெடிக்கல் காப்பி ஒன்று வாங்கிட்டு ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி நான் மெடிக்கல் பாஸ் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். விஎஃப்எஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10 பேரோட பயோமெட்ரிக் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஐரிஸ் டேட்டா எடுப்பாங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் விசான்னு ஒன்று கொடுப்பாங்க. நான் எங்கே எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி சாலிகிராமம் ஷாய்மலா டவர்ஸ்ன்னு, அங்கே தான் நான் எனக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 to 15 days எனக்கு விசா வந்துருச்சு. விசா வந்துட்ட பிறகு ஏஜென்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்களுக்கு 10 days ஃப்ளைட் டிக்கெட் வந்துடும், அதுக்குள்ளே உங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோடய லக்கேஜ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னலாம் கொண்டு வந்தீங்க சவுதி அரேபியாவுக்கு, என்னெல்லாம் கொண்டு வந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும், இப்போ சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.